பொம்பளை ஆள் ஆத்தா நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணு, நேரத்துக்கு சேலைக்கு மேட்சா ஜாக்கெட்டு பாவாடை எல்லாம் போடு, லோனை வாங்கி வை, நிறையா லோனு வாங்கி வை. பூரா அந்த கிராக்கி தானா? லோனை வாங்கி வை, 20 லட்சம் 30 லட்சம் வாங்கி வை. உன் புரிஞ்ச ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிப்பாரு. லோனை வாங்கி வை. லோனுக்காரன் வந்துட்டா செங்கப்பட வேலிக்கிற வழி படுத்துக்க. உன் பிள்ளைகிட்ட சொல்லு, அம்மாவுக்கு 3 நாளா வயிற்றால நிக்கலேன்னு. அவன் லோனுக்காரன் அவைவாரமா இருக்க, எனக்கு 7 நாளா வயிற்றால நிக்கல, மேலதிகாரி என்னைய போட்டது பண்றேன். அம்மா வர 3 நாளாக நான் உன் வீட்டு வாசலே உலைய கூட்டிடுவேன். அவன் ஸ்டப்பை வச்சு அடிச்சுக்கிட்டு அவன் உட்காந்துருவேன். லோனு வாங்கக்கூடாது, கடை வாங்கக்கூடாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் 2 இல்லாம இருந்தா அவன் தான் உண்மையான தூய்மையான மனிதன். ஒன்னு உடம்புல நோய் இருக்கக்கூடாது, 2வது கடை இருக்கக்கூடாது. 2 மட்டும் இல்லைன்னு நீதாயா பெரியாளு. மகளிர் குழு தலைவி இந்த ஊர்ல இருக்கியாத்தா? கைதுக்குத்தா? உன் வீட்டிலதான் செழிப்பு அல்ல, காசு எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். இப்போ வட்டி கொடுக்க முடியாது யாருமே. அரசாங்கம் சட்டம் போட்டுச்சுடா, வட்டி கொடுக்குற ஆளு வட்டிக்கு வாங்கணும் போய் லேசா கேட்டு மிரட்டினீங்கன்னா 7 வருஷம் செய்யலாம். வட்டி கொடுத்த ஆளு கூட எப்படியாவது கட்டவரல சூம்பியாவது வாங்கிரு. இது தெரியாம எங்க ஊர்ல ஒரு ஆளு செம்பரியாடு மேய்ச்சிட்டு இருந்தவன், அவரு கெடா குட்டியை பூரா வித்து காசை கொடுத்துருக்கேன் வட்டிக்கு. அரசாங்கம் அறிவிச்சு தெரியாம காலையில போய் ஆரம்பம் அந்த 3 லட்சத்தை எடுத்து வைக்கிறேன், உன்னை வாங்குறவட்ட வெட்ட வாட்டிருக்கேன். அவன் அப்படியாடி முண்டை மேல வர்ற அப்படின்னு தூக்கயிற போட்டுக்கிட்டே நின்றுருக்கேன். பேப்பரை காட்டியிருக்கேன் பாத்தியா, 7 வருஷம் ஜெயிலு 3 லட்சம் அவதாரம். இல்ல நான் காசு கேட்க வரலையே, நீச்சல் தண்ணி விடு குடிச்சிட்டு அப்படியே போறேன்னு குடிச்சு விட்டு செருப்படுத்து தலையில 7 அடி அடிச்சுட்டு வெற்றி வேலை முருகனுக்கு அரோரா. ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. ஆனா கைமாத்து கூட இன்னும் எவனும் வாங்க முடியாதுல்ல, தரமாட்டாங்க. வாங்கப்பாங்கிட்ட. ஆனா வட்டிக்கு விடுறது ஒரு அளவு தான். 100க்கு 10 பைசா வட்டிக்கெல்லாம் விடுவாங்க, அதெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா பாமர தமிழன் எல்லாரும் ஒரே மாதிரி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் எம்கேஆர் தலை வணங்குறேன். அப்படித்தான் நான் பறிச்சு நீ பறிச்சு, நான் பெரியாள் நீ பெரியாள்லாம் கிடையாது. யார் இதுல பெரியாள்னா அம்மாதான் பெரியாள், பெத்த தாய். எவனும் தாயை மதிக்கலன்னு தெரியுது. வீட்டுக்கு போறது நல்லது, எடுத்துட்டு எரிய போறேன். அம்மா இவர் மதிச்சிருவாரு. அம்மா அம்மாவுக்கு 2 தடவை தங்க மெடல்ல போட்டு விட்டார் ராமநாட்டில். அவன் அவனை சொல்லுவேன், இவனை சொல்லுவேன். நானே மதிச்சது கிடையாது, எல்லாரும் மதிக்க மாட்டான். உண்மை அதே. அது சொல்லும் போது யாராவது கேட்போமா, தம்பி எங்கடா போற? சத்தத கொடி போறேம்மா. போயிட்டு வரும்போது துணி துவைக்க சோப்பு இல்லடா, 5 உப்பு சோப்பு உங்க அப்பனுக்கு. அம்மா ஒன்னும்